Good morning, dear students. Today we are going to see about limiting reagents. If the reaction is carried out with the stoichiometric quantities of reactant, then all the reactants will be converted into product. In a chemical reaction la stoichiometric quantities அளவு நமக்கு reactant எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா reactantum product கன்வெர்ட் பண்ணப்படும். அப்ப proper proportionate ratio ல reactants எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா all the reactants will be converted to product. When the reaction is carried out using non-stoichiometric quantities of reactant, the product yield will be determined by reactant that is completely consumed. அப்ப non-stoichiometric ratio ல நம்ம reactants எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா product form ஆகிறது எந்த reactant first consume பண்ணப்படுதோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்ப அந்த கம்ப்ளீட்டா கன்சியூம் பண்ணப்பட்ட reactant molecule அந்த reaction further carry on பண்ணாம stop பண்ணும். It limits the further reaction from taking place and it is called limiting reagent. அப்ப எந்த reactant molecules first consume பண்ணப்படுதோ மிக குறைந்த அளவுல இருக்கோ அது அந்த ரியாக்ஷனை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாம தடுக்கும். அதனால தான் அதுக்கு பேரு லிமிட்டிங் ரியேஜென்ட். The other reagent that is excess is called excess reagent. ஒரு stoichiometric quantitiesல ஒரு chemical equation இங்க பார்க்குறோம். எக்ஸாம்பிள்ல sulfur react with the fluorine to form sulfur hexafluoride. 1 mole of sulfur react with the 3 moles of fluorine to form 1 mole of sulfur hexafluoride. It is a balanced equation. அப்ப ratio 1:3 ratioல reactants இருக்கு. sulfur hexafluoride form ஆகணும்னா இப்போ நான் சல்ஃபரை 3 மடங்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எத்தனை மடங்கோட ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ண முடியும்? 9 moles of ஃப்ளூரினோட தான் ரியாக்ட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இங்க இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ்ல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லியாச்சு. அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. அப்ப 3 மோல் ஆஃப் சல்ஃபர் நீங்க 12 மோல் ஆஃப் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டாலும் அதுல 9 moles of ஃப்ளூரினோட தான் அது ரியாக்ட் பண்ண முடியும். அப்ப 3 moles of sulfur may react only with 9 moles of fluorine. Even though there are 12 moles of fluorine, it is able to react only 9 moles of fluorine. இல்ல? அப்ப எக்ஸஸா 3 மோல் ஃப்ளூரின் இருக்கு. அப்ப அது வந்து என்னது எக்ஸஸ் ரியேஜென்ட் சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு சல்ஃபர் இருக்கோ அவ்வளவுதான் ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ண முடியும். ஃப்ளூரின் அளவுக்கு அதிகமா இருந்தா கூட சல்ஃபர் தான் இந்த ரியாக்ஷனை தீர்மானிக்குது. அப்ப எவ்வளவு குவாண்டிட்டிஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்கு? 3 moles of sulfur limits the reaction to proceed. அப்ப சல்ஃபர் கன்சியூம் பண்ணப்பட்டுச்சுன்னா அதோட அந்த ரியாக்ஷன் நிறைவடையும். அப்ப only 3SF6 molecule can be produced plus 3F2 போட்டுக்கலாம். அந்த 3F2ன்றது என்னது? எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்ப ஃப்ளூரின்றது எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்ப சல்ஃபர்ன்றது லிமிட்டிங் ரியேஜென்ட், ஃப்ளூரின்றது எக்ஸஸ் ரியேஜென்ட் நமக்கு இந்த நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ்ல இருந்து தெரிய வருது. So from this concept we can solve some problems. Evaluate yourself. The balanced equation of the reaction is given below. ஒரு balanced chemical reaction கொடுத்துட்டாங்க. 2x plus 3y giving 4l plus m. இங்க x y reactant, l m ல product. இப்போ இதுல ஒரு condition கொடுக்கறாங்க. When 8 moles of x react with 15 moles of y. அப்ப 8 moles of x 15 moles of y ஓட ரியாக்ட் பண்ணா இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதுல எது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படினு கேக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் தி எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் கேக்குறாங்க. 3 கேள்விகள் கேக்குறாங்க. முதல்ல ரியாக்டன்ட் எது, ப்ராடக்ட் எதுன்னு டேபிள் காலத்துல எழுதிட்டோம். x அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட், y என்றதும் ரியாக்டன்ட் தான், ப்ராடக்ட் l m. இப்போ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ல ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ x இருக்கு? 2x இருக்கு, y 3y இருக்கு, l வந்து 4, m வந்து 1 தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் allowed to react, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் x ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க? 8 moles. எவ்வளோ y கொடுத்திருக்காங்க? 15 moles of y. சரி, இப்போ இந்த ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 2 moles of x may react with 3 moles of y.
அப்போ நான் ரியாக்டண்ட்டை 8 மோல்ஸ் ஆக்கினேன் அப்படின்னா எத்தனை மடங்கு அதிகமாக்கியிருக்கிறேன்? 4 மடங்கு அதிகமாக்கியிருக்கிறேன். 4 2s are 8 இல்லை? அப்போ 4 மடங்கு எக்ஸ் அதிகமாக்கினேன் அப்படின்னா 4 மடங்கு ஒய்யும் ரியாக்ட் பண்ண முடியும். அப்போது ஈவன் தோ தேர் ஆர் 15 moles, it can react only with 12 moles. நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் கூட 8 mole ஆஃப் எக்ஸ் வந்து 15 மோலில் 12 மோலோட மட்டும்தான் ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ 2x மே ரியாக்ட் வித் 3y. அப்போ இஃப் யூ இன்க்ரீஸ் 4 times, இதையும் 4 times இன்க்ரீஸ் பண்ணுமா? அப்போ 4 2s are 8னா 4 3s are 12 தானே? அப்போ 15 மோல் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதில் 12 மோல் தான் ரியாக்ட் பண்ண முடியும். அப்போ 4 மடங்கு எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 மடங்கு ஒய்யோட ரியாக்ட் பண்ணி 4 மடங்கு எல் கிடைக்கும், 4 மடங்கு எம் கிடைக்கும். 8 moles ஆஃப் ரியாக்டன்ட் மே ஒன்லி ரியாக்ட் வித் 12 moles ஆஃப் ஒய். எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? இப்போ ரியாக்டன் 4 மடங்கு அதிகமாகணும்னா ப்ராடக்டை 4 மடங்கு அதிகமாகணும் இல்லையா? அப்போது 16 moles, 4 into 4 16 moles ஆஃப் எல் அண்ட் 1 into 4 4. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம்டு தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து அன்ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ட் என்னென்னன்றதை கண்டுபிடிப்போம். 8 moles கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணப்பட்டிருக்கு 12 moles ஆஃப் ஒய்யோட. அப்போ 15 minus 12 எவ்வளோ ஆகுது? 3. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? அட் தி எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் எக்ஸஸாக 3 ஒய் மாலிகுல் இருக்குது, எக்ஸஸாக 3 மோல் ஆஃப் ஒய் இருக்குது. ப்ராடக்ட் நமக்கு 16 moles, 4 moles ஆஃப் எம் கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ விச் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஹியர்? X is a limiting reagent. Why? Because all the 8 moles of X has been consumed to product. அப்போ X என்றது limiting reagent. Product எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு? 16 moles of L and 4 moles of M has been obtained. Calculate the amount of excess reactant ன்னு கேட்குறாங்க. ரியாக்டன்ட்ல எக்ஸஸாக யார் இருக்கிறா? ஒய் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒய் இருக்கிறாங்க? 3 moles இருக்குது. அதனால் amount of excess reactant is 3 moles. Urea, a commonly used nitrogen based fertilizer, is prepared by the reaction between ammonia and carbon dioxide as follows. Ammonia react with the carbon dioxide to form urea and water. இங்கே reactant வந்து அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும், ப்ராடக்ட் வந்து யூரியாவும் வாட்டர் மாலிகுலும். 2 moles of ammonia may react with 1 mole of carbon dioxide to form 1 mole of urea and 1 mole of water. In the process, 646 grams of ammonia is allowed to react with 1.144 kilograms of carbon dioxide to form. இதில் குறைந்த அளவு யாரு? அமோனியா. அப்போ அமோனியா தான் ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணப்படும் இல்லை? அப்போ the entire quantity of ammonia is consumed in the reaction. Ammonia is a limiting reagent. Carbon dioxide is excess reagent. So if the entire quantity of all the reactant is not consumed in the reaction, which is a limiting reagent, அப்போ யாருக்கு குறைவா இருக்கிற அமோனியா? அமோனியா is a limiting reagent. And carbon dioxide excess இருக்கு, அதனால இது வந்து என்னது? excess reagentல இடம் பெற்றிருக்கு. Calculate the quantities of urea formed and unreacted quantities of excess reagent. இப்போ ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதுறோம். அமோனியா 2 mole ஆஃப் அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு 1 mole, யூரியா 1 mole ஆஃப் யூரியா இஸ் அப்டைன், வாட்டர் மாலிகுலும் 1 mole. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ ரியாக்ட் ஆகுது அப்படின்னா மாஸ் பை மோலார் மாஸ். என் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மாஸ் எவ்வளோ? 646 grams of ammonia divided by molar mass. Molar mass of ammonia is 17. So we get 38 moles. Carbon dioxide எவ்வளோ கிலோகிராம் எடுத்துக்கிறாங்க? 1.144 kilogram. அதை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1144 grams divided by 44. 44 என்றது molar mass of carbon dioxide. So we get 26 moles. அப்போ கொடுக்கப்பட்ட அளவு 38 moles of ammonia, 26 moles of carbon dioxide. ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? 2 moles of ammonia may react with 1 mole of carbon dioxide. 2 molesன்றது 38 moles of ammonia may react with 1 mole அப்படின்னா இதில் பாதி எவ்வளோ? 19 moles தான். சரியா?
இப்போ 2:1 ரேஷியோனா இது இரு மடங்குனா 2:1 ரேஷியோனா இது 38னா அதில் பாதி எவ்வளோ 19 தானே. அப்போ 38 moles ஆஃப் அமோனியா மே ரியாக்ட் வித் 19 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது 1 mole ஆஃப் யூரியா இஸ் ஃபார்ம்டு. இப்போ 1 moleன்றது எவ்வளோ 19 moles. அப்போ 38ன்றது 2 moleனா அப்போ number ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ன்றது 19 moles ஆஃப் யூரியா வில் பி ஃபார்ம்ட் அண்ட் 19 moles ஆஃப் வாட்டர் மால். 26 moles எடுத்தாலும் அதில் 19 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட தான் அமோனியா ரியாக்ட் பண்ணுது. அப்போ 26 minus 19 7 molesன்றது எக்ஸஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடுன்றது இந்த 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 டேபிளேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது கார்பன் டை ஆக்சைடுன்றது எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ எவ்வளோ யூரியா ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா 19 moles ஆஃப் யூரியா இஸ் அப்டைன்டு தான் இந்த கேல்குலேஷன்லேருந்து தெரிய வருது. அப்போ 19 into molar mass of urea. 19 into molar mass of urea is 60. So we get 1140 gram. அதை கிலோகிராமுக்கு மாத்திரம் அப்படின்னா 1.14 kilogram. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு 7 moles இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மிகுதம் இருக்கு எக்ஸஸாக இருக்கு. அப்போ 7 into molar mass of carbon dioxide is equal to 308 grams.